Good morning students. This is changes around us. Today we are seeing this. What happens to the steel benches and tables during rainy season? They turn into reddish brown, isn't it? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெய்னி சீசன் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பெஞ்ச் இரும்பு பெஞ்ச் எல்லாம் வந்து அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகுது. எதனால் அப்படி ஆகுது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Do you know why? This is because the iron metal comes into contact with water and oxygen. It undergoes a chemical reaction called rusting. அதாவது அயன் மெட்டல் வந்து காற்றில் உள்ள நீர் மற்றும் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு என்னவா மாறுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினை நடைபெற்று அதனுடைய துரு உருவாகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், துரு பிடித்தல். அதனால தான் இந்த பெஞ்சஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ்னால் நிறம் மங்குதல். இது வந்து ஒரு கொஷின் ஆன்சர். வாட் இஸ் டார்னிஷிங், கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6th கொஷின் ஆன்சர். வெரி ஷார்ட் ஆன்சரில் 6th கொஷின் ஆன்சர்னுடைய ஆன்சர். வாட் இஸ் டார்னிஷிங்னா ஷைனிலேருந்து ஏர் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். பாருங்கள், டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லாஸ் தேர் ஷைனிங் appearance due to chemical reactions on the surface. For example, silver articles become black on exposure to atmospheric air. அதாவது ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் வந்து காற்றில் உள்ள ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி அதனுடைய சர்ஃபேஸினுடைய ஷைனிங்கை வந்து குறைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர், அதாவது வெள்ளி கொலுசு, வெள்ளி பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கருப்பு கலராக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு என்ன காரணம்னா அட்மாஸ்பரிக் ஏர். Similarly, brass vessels which contain copper as one of constituents develop a greenish layer on exposure to air for a long time. அதே மாதிரி brass vessels, பித்தளையில் காப்பர் கலந்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணுன்னா அதுவும் காற்றில் உள்ள ஆக்சிஜனோட வினை பிரிஞ்சு அது மேலே க்ரீனிஷ் லேயரை வந்து உருவாக்கும். அது என்ன பண்ணும், அதனுடைய பளபளப்பு தன்மையை குறைக்கும். This is due to a chemical reaction between copper and moist air to form basic copper கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு. இது வந்து என்ன ஆகும்னா மாய்ஸ்ட் ஏர், அதாவது ஈரப்பதம் உள்ள காற்றலோட வினை புரிஞ்சு இந்த காப்பர் அதனுடைய காப்பர் கார்பனேட் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடை வந்து உருவாக்கும். அதனால தான் அந்த பித்தளை பாத்திரங்கள் வந்து நிறம் மங்கிறதுக்கு காரணம் இந்த ரியாக்ஷன் தான். பாருங்கள், டேமேஜ்டு அயன் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். அதாவது ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது ஒன்று ஹீட் வெளிப்படலாம், இல்லை லைட் வெளிப்படலாம், இல்லை சவுண்ட் வெளிப்படலாம், இல்லை ப்ரெஷர் வெளிப்படலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். ஹாவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம்? நம்ம வந்து வின்டர் சீசனில் ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கையை ரெண்டு உள்ளங்கையும் வச்சு உரசணும்னா என்ன உருவாகும், வெப்பம் உருவாகும். Have you noticed the heat produced when you use cycle pump? சைக்கிள் பம்பை யூஸ் பண்ணும்போதும் நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி. அதே மாதிரி வேதிவினைகள் கூட ஹீட் எனர்ஜியை உருவாக்கும். சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அதாவது இந்த மாதிரி வேதிவினை நடைபெறும்போது வெப்பத்தை வெளிவிடக்கூடிய ரியாக்ஷன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஆடட் வாட்டர் டு குயிக்லைம் கால்சியம் ஆக்சைடு. குயிக்லைம்னா என்னது, கால்சியம் ஆக்சைடு. லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு ப்ரொடியூஸ் லேக்டு லைம். நீர்த்த சுண்ணாம்பு வந்து உருவாக்கும், அது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி 4 மூலயமா சொல்லியிருக்காங்க. டேக் 2 க்ளீன் டெஸ்ட் டியூப்ஸ். Take sulfuric acid in one test tube and a solution of sodium hydroxide in another test tube. Slowly add sodium hydroxide solution to sulfuric acid carefully. ஏன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை கொண்டு போய் சல்ஃபியூரிக் ஆசிட்டில் சேர்க்குறோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். அதை வந்து நம்ம ஊற்றும் போது தவறி நம்ம கையில் பட்டுருச்சுன்னா அது காயங்களை ஏற்படுத்திடும். அதனால் சல்ஃபியூரிக் ஆசிட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை அதில் ஊற்றுறோம் மெதுவாக.
அப்போ என்ன உருவாகுது? டச் த சைட்ஸ் ஆஃப் டெஸ்ட் டியூப். அப்போது அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாத்தையும் அந்த சல்ஃபூரிக் ஆசிட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் டியூப்பை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட் டு யூ ஃபீல்? எப்படி இருக்கும்? ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வாட் டு யூ இன்ஃபர்? இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த வேதிவினை நடைபெறும் பொழுது வெப்பம் வெளிவிடப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு thus we conclude that some chemical reactions produce heat energy. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சில வகையான வேதிவினைகள் நடக்கும் பொழுது வெப்பம் வெளிப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் homework, this question, what is tarnishing? Give example. Shiny to atmospheric air. Thank you.